இந்த வெற்றி எங்க தளபதியோட முகத்துக்காகவும் ஒருவரால் மட்டுமில்ல எல்லாரும் சேர்ந்ததுதான் இந்த வெற்றி. என்னென்ன வாக்குறுதி கொடுத்தோமோ கண்டிப்பாக அனைத்து வாக்குறுதியும் நிறைவேற்றுவோம். திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வெற்றி எங்க தளபதியோட முகத்துக்காகவும் அனைத்து கழக நிர்வாகிகளோட விடாமுயற்சிக்காக கிடைச்ச ஒரு பரிசு. இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை கண்டிப்பா பயன்படுத்தி மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் தரமானதா செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கோம். கண்டிப்பா தளபதி சொன்ன மாதிரி ஒரு நியாயமான நேர்மையான அரசியலை இந்த வருஷத்துல இருந்து தமிழக மக்கள் கண்டிப்பா பார்ப்பாங்க. முன்னாடி அவர் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவரை போட்டுக்கிட்டு எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கீங்க. இது எப்படி இந்த இதுல எப்படி நீங்க அந்த ஓட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அவ்வளவுதாங்க சார். மக்கள் கொடுத்த வாய்ப்பு இது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாங்க அவங்கள நல்லா எப்படி வாழ வைக்கணுமோ அந்த மாதிரி பண்ணி தருவோம். இந்த வெற்றிங்கிறத விட வாய்ப்பா நான் பாக்குறேன், அவ்வளவுதான். இது வெற்றிங்கிறது அடுத்த கட்டம் தான். முதல்ல இது ஒரு வாய்ப்பு எனக்கு, அவ்வளவுதான். கண்டிப்பாங்க சார். அது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எங்க நிர்வாகிகள் சொன்னதே அதுதான். நம்ம வந்ததுக்கு அப்புறமேட்டு அத்திக்கடவு திட்டத்தை ஃபுல்ஃபில் பண்ணுவோம். திட்டங்கள் நிறைய கொண்டு வராங்க. பட் அந்த திட்டத்தை முழுமையா நடைமுறைப்படுத்துறாங்களா அப்படின்னா அது 100% கம்ப்ளீட் ஆக மாட்டேங்குது. சோ நாம ஒரு சின்ன விஷயத்த கொண்டு வந்தாலும் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி 100% அதை கம்ப்ளீட் பண்ற மாதிரியான திட்டங்களை 1 by 1 கண்டிப்பா நாங்க பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ. வணக்கம். திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக என்னை தேர்ந்தெடுத்த திருப்பூர் தெற்கு தொகுதி மக்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக தளபதி அவர்கள் சொல்படி நாங்கள் கண்டிப்பாக திருப்பூர் தெற்கு தொகுதியில என்னென்ன அடிப்படை தேவைகள் நாங்கள் தேர்தல் சமயம் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தோமோ கண்டிப்பாக அனைத்து வாக்குறுதியும் நிறைவேற்றுவோம். திருப்பூர் தெற்கு தொகுதி ஒரு முன்மாதிரியான ஒரு நகராக, தமிழ்நாட்டிலே ஒரு முன்மாதிரி நகராக திருப்பூர் தெற்கு தொகுதியை உருவாக்கி காட்டுவேன் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்து நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்து வாக்குறுதியும் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். நாங்கள் மக்களுக்காகத்தான் இருக்கிறோம். இந்த மக்கள் இவ்வளவு ஒரு அங்கீகாரத்தை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் ஒரு சாதாரண மனுஷரா, சாதாரண ஆளா இருந்தேன், தளபதி ரசிகரா இருந்தேன். இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கியிருக்கிறாங்க திருப்பூர் தெற்கு தொகுதி மக்கள். அவங்களுக்கு என்றைக்கும் நன்றி கடன் பட்டவனா இருப்பேன். என்னைக்குமே அவங்களுக்கு உழைக்கிறதுக்கு என்றைக்குமே உழைப்பேன். அவங்களுக்காக எந்த நேரத்தில் அவங்களுக்காக குரல் கொடுப்பேன் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து மக்களுக்கும் திருப்பூர் தெற்கு தொகுதி மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாங்க சார். திருப்பூர் நகரம் பாருங்க, தெற்கு தொகுதி எந்த அளவுக்கு ஒரு கிளீனான சிட்டி மாதிரி மாத்தி காட்டுறோம். தளபதி அவர்கள் ஆட்சி அமைச்சோனே கிளீனான சிட்டியை மாத்தி காட்டுவோம். கண்டிப்பாக நாங்க தேர்தல் டைம் சொன்ன வாக்குறுதி எப்படி கொடுத்தோ அதே கண்டிப்பா நிறைவேற்றுவோம். திருப்பூர் ஒரு தூய்மையான நகரா மாற்றுவதுதான் எங்களோட லட்சியமே. பார்த்துருப்பீங்க இந்த 5 வருஷமா எப்படி ஒரு திருப்பூர் ஒரு மோசமான நிலைமைக்கு இருந்ததுன்னு. இனி பாருங்க, ஸ்மார்ட் சிட்டின்ற பேர்ல இதா இருந்தது. இனி எப்படி ஒரு தூய்மையான நகரா மாத்தி காட்டணும்னு பாருங்க. எங்களோட செயல்பாடு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, நன்றி. கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்றைய வெற்றி என்பது தமிழக மக்கள் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் பாதம் பணிந்து நான் வணங்குகிறேன். ஏன்னு சொன்னா ஒரு மாற்றம் வேண்டும். எல்லாருமே குறையவே சொல்லிட்டு இருந்தாங்க. மக்களை யாரும் சிந்திக்கவே இல்லை. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மக்களை பத்தி யாருமே சிந்திக்காததன் விளைவுதான் இன்னைக்கு இந்த வெற்றிக்கு காரணம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பல்வேறு பிரச்சனைக்கு நடுவுல மக்களுக்காக நான் இருக்கிறேன், நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புகழ் அனைத்தையும் விட்டு நான் மக்களுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்ததன் விளைவு இன்றைக்கு மக்கள் தளபதி விஜயின் பின்னால் இருக்கிறார்கள். இன்றைக்கு மாபெரும் வெற்றி. இது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி இருக்குது. ஏன்னா
பணம் இருந்தா விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு இருந்த காலம் போய் இன்னைக்கு யாரு மக்களுக்காக உழைக்கிறார்களோ மக்களுக்காக சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் வாக்களிப்போம் என்பதை ஒரு பெரிய பாடமாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது. இனி பணம் என்பது என்றைக்கும் தேர்தலில் இருக்காது. மக்களை விலை கொடுத்து வாங்க முடியாது. யார் மக்களுக்காக சேவை செய்கிறார்களோ அவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட்டு வெல்ல முடியும். ஏன்னா மக்கள் என்ன இதெல்லாம் ஒரு வியாபாரமா போச்சு. இன்னைக்கு அரசியல் என்பது ஒரு வியாபாரமா போச்சு. மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சேவை செய்ய முடியாது. எப்படி கொள்ளையடிக்கணும் அப்படிங்கறதுதான் இருக்கும். ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்டு இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைவரும் ஒரு எளிமையானவர்கள், சாதாரணமானவர்கள். எந்த ஒரு பணபலம் இல்லாமல் இந்த தேர்தலை சந்தித்தோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தான் வேட்பாளர். எல்லா தொகுதியும் நாங்க எல்லாம் போட்டியிட்டு நாங்க எல்லாம் எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாம் தகர்த்தெறிந்து இன்னைக்கு நாங்க யார் அப்படிங்கறத காட்டி இருக்கிறோம். சூரியன் மறைந்து விட்டது, இயற்கையை உதிர்ந்து விட்டது. தமிழக வெற்றி கழகம் தலை நிமிர்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல எங்களுக்காக எங்களோடு திருப்பூர் வடக்கு தொகுதியிலே போட்டியிடுகின்ற பொழுது என்னையோடு இணைந்து பணியாற்றிய கழகத்தினுடைய ஒரு நிலை தொண்டர்களுக்கும் நான் எனது மனமார்ந்த நன்றியை பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி என்பது ஒருவரால் மட்டுமில்ல, எல்லாரும் சேர்ந்ததுதான் இந்த வெற்றி. அத போல சின்ன குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் இன்னைக்கு தளபதிக்காக இருக்கிறாங்க. பெருமாநல்லூர்ல ஒரு பாட்டி, 74 வயது பாட்டி, ஓட்டு போட்டு 4 வருஷமா உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. 4 பேர்த்தோட துணையோட அவங்க பேஸ் மேக்கரோட வாக்குச்சாவடியில ஓட்டு போட்டு போய் அடுத்த நாள் அவங்க உயர விட்டுருக்காங்க. தளபதிக்காக நான் ஓட்டு போடணும்னு சொல்லி அந்த நிலையில கூட வந்திருக்காங்க. 7 நாள் பிறந்து 7 நாள் ஆன குழந்தையை கொண்டுட்டு வாக்குச்சாவடியில இருந்தாங்க. நான் அதை பார்த்த காவல்துறை உதவியுடன் போய் அவங்க வாக்களிச்சாங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் வெளிநாட்டுல இருந்து கூட நிறைய பேர் வாக்களிச்சாங்க. முந்தின நாள் பாத்தீங்கன்னா எல்லா டிராபிக், சென்னை சென்ட்ரல்ல டிராபிக், பஸ் டிராபிக், கோயம்புத்தூர்ல எல்லா பக்கம் டிராபிக். நம்ம போகணும், நம்ம வாக்கு, இது நம்ம கடமை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அந்த உணர்வு இன்னைக்கு இவ்வளவு தூரம் நம்மளுடைய வெற்றிக்கு காரணம் அந்த சின்ன குழந்தையில இருந்து வயதானவர்கள் வரைக்கும் ஒரு நிலையிலயும் ஒருத்தர் தியாகம் பண்ணியிருக்காங்க. இது தளபதி நான் 3 நாள் பாக்குறதுக்கு முன்னால பார்க்கும்போது கூட நான் சொன்னேன், இந்த மாதிரி பெருமாநல்லூர்ல ஒரு வயதானவர், ஒரு மூதாட்டி உங்களுக்காகவே ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு முடியாத நிலையில கூட அவங்க ஓட்டு போட்டுட்டு போய் அடுத்த நாள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு அம்மா உடம்பு சரியில்லாம இருந்துட்டு அவங்களும் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பெருமாநல்லூர்ல இருந்து எனக்கு 2 நாள் 3 நாள் தான் சொன்னாங்க. ஆகவே இந்த மாதிரி எவ்வளவோ தியாகங்கள் செஞ்சிருக்காங்க. அவங்க எதை பத்தியும் நினைக்கல, இந்த நாடு நல்லா இருக்கணும், நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, வரக்கூடிய சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட பலரது தியாகங்கள் நிறைந்ததுதான் இந்த வெற்றி. ஆகவே அவர்களுக்கும் எனது மனமார்ந்த, அவங்க அந்த உயிரை நீத்தவர்கள் இன்னைக்கு இல்லைனாலும் கூட அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு இவ்வளவு சோதனையான காலகட்டத்திலும் கூட உறுதுணையாக இருந்த அனைத்து நிலை பொதுமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த குப்பை நம்ம ஓட்டு கேட்கும் போது பார்த்தோம்னா எங்க பார்த்தாலும் குப்பை. ஃபர்ஸ்ட் இந்த குப்பை படிப்படியா, நான் நாடாளுமன்ற உறுப்பினரா ஏற்கனவே நான் இருந்திருக்கிறேன். என்னால முடிஞ்சதை நான் செஞ்சிருக்கேன். சட்டமன்ற உறுப்பினரா ஆகி என்னால் அதே போல மக்கள் கிட்ட நான் இது நம்மளுக்கு ஒரு கிரீடம் கிடையாது. பதவி என்பது ஒரு கிரீடம் கிடையாது. மக்களுக்கு சேவை செய்யாததான் இந்த பதவி. இந்த 5 வருஷத்துல என்னால முடிஞ்ச என்ன உதவிகள் இந்த தொகுதியினோட வளர்ச்சிக்காக நான் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நான் கட்டாயமா. நீங்க நீண்ட கால அரசியல் பயணத்துல இருக்கீங்க. எந்த ஒரு கட்சிக்கு இல்லாத இந்த கட்சிக்கு மக்கள் பெருவாரியா ஒரு வாக்கு வித்தியாசத்தை கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? மக்களோட மனநிலை. புரட்சி தலைவருக்கு அப்புறம் இன்னைக்கு இவ்வளவு ஒரு எழுச்சி. புரட்சி தலைவி அம்மா இவங்க 2 பேர் அந்த ஆன்மா தான் இந்த வெற்றிக்கே துணை நின்றுருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுது. நன்றி நன்றி நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. அதே போல இந்த தேர்தல் நடத்தின எல்லா நிலை நிறைய பேர் இங்க வேலை செஞ்சாங்க. எல்லாரும் காலையில இருந்து எல்லாரும் ஓடி ஆடி வேலை செஞ்சாங்க. ஆர்ஓ ஆபீசர்ஸ் எல்லாத்துக்குமே மனமார்ந்த நன்றிகள்.
கழகத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள், கிளைக்கழக பொறுப்பாளர்கள், அனைத்து நிலையில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் வெளியில வந்து நாங்க உள்ள வர முடியாதுன்னாலும் வெளியில வந்து மத்தியானத்துல இருந்து எங்களுக்காக வந்து இந்த வெற்றியை கொண்டாடணும்னு சொல்லிட்டு பொதுமக்கள், கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.